எப்படி பாட்டி சமைச்சது எப்படி வானவரே அமைச்சன் தான் நான் என்ன மாசத்துக்கு உங்ககிட்ட இப்படி புழுதி காட்டுல ஆடிக்கிட்டு உங்ககிட்ட அடி வாங்கிட்டு தெரியுறேன். நான் உனக்கு புளிச்சு மந்திருக்காங்க. பொதுவாக யமனது தங்கோ பொதுவாக யமனது தங்கோ மகாராஜா கோமனத்தை அவுத்து விட்டா தோங்கோ போனால் போகட்டும் போடா போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலைக்க பார்த்தவன் யாரு கட்ட புண்டா நான் வேற அடி வாங்கிட்டு தெரியுறேன். மகாராஜா பேச்சு பேச்சாதான் இருக்கணும். நீ அங்கதான் இருக்கணும், நான் இங்கதான் இருக்கணும். பாருங்க கோடு கோடு போட்டு ஓடு. இந்த கோடு விட்டு நானும் தாண்ட கூடாது, நீ வரக்கூடாது, நானும் வரக்கூடாது. சொல்லு சாமி, இப்ப அங்கிருந்தே சொல்லு சாமி. அப்படியா அமைச்சரே? மிச்சர் கடையில் வைக்கீங்க. ஆனா அங்க வரக்கூடாது வரக்கூடாது கோட்டை தாண்டி விட்டு பேச்சு கேட்டு போயிடும். மந்திரி மகாராசா இன்று தேவலோகத்தில் கூடினோம். தேவசபை இன்று பூலோகத்தில் கூடியிருப்பதால் புண்ணியமான ராஜசபை. ராஜசபை எதற்காக கூட வேண்டும்? என்ன காரணம்? அம்மனாகப்பட்ட திரு சத்தி சத்தினி திருத்தி ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மனாகப்பட்ட மாரியம்மன் திருவிழாவை முன்வைத்து ஊர் பொதுமக்கள் அனைவரும் முற்றியாக சேர்ந்து ஒரு நாள் நாடகம் வர வேண்டும் என்ற அனுமானப்பட்டு நாடகம் ரேட்டல் செய்துள்ளார். கதைய கதைய உருட்டி விடணும்னாங்க. வேகமா போய்கிட்டு நாளைக்கு போய் ஏரியூர் சந்தையில விட்டுட்டோம் கதைய. ஊர் பொதுமக்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இன்று அம்மனுக்காக நாடகத்தை அரங்கேற்ற செய்து. ஆமாங்க 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 இன்று நாடகத்தை அரங்கேற்றாங்க. ஒரே பேண்ட் கொடுத்துட்டீங்க, 4 பேண்ட் கொடுத்திருந்தா கூட பொழைச்சிருப்பேன். போய் எடுத்துட்டு வர இந்த அலுப்பு கூதிங்க பொண்ணு வச்சுன்னு தானே எடுத்து வர சொன்னாங்க. அதாவது அப்படி பல்லாயிரக்கணக்கில் செலவு செய்து இன்று ஓரிரு நாடகத்தை அரங்கேற்ற செய்திருக்கின்றன. இந்நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கின்றேன். எமதுடைய பேர் என்ன? கை வைக்க கூடாது, கை வச்சா நல்லா காது. எமதுடைய பேர் திரும்பி மர கை வைக்காதீங்க. மகாராஜா உங்களை போய் சொல்லுவாங்க, உங்களை போய் சொல்லுவாங்க. உங்களை இல்லைங்க, இந்த மத்தாது மேல அப்பப்ப கை வச்சுக்கிறாங்க. அடிக்கிறது எடுத்துங்க, படுக்க வச்சு அடிக்கிறது கொண்டாடிதுங்க. உங்க அத்தாலக்காரன் 3 வருஷமா வச்சுட்டு இருக்கிறோம். வாடகை கொடுத்துட்டு அடிக்கிறமா அடிக்கூடாதாங்க. அப்ப கொடுக்காத அதுக்கு அடிக்கிறாரு கட்ட புண்டா. ஊருக்கு இவங்கிட்ட நியாயத்தை சொன்னா மூங்க வரம் பாருப்பா. அப்படி அவங்கிட்ட கேக்குறங்க கோபத்துல. சரி எப்படி இருந்தாலும் யார வந்திருக்கிறேன், உன் பேர் என்ன? பேர் என்ன அப்படி என்று உனக்கு தெரியுமா? சொன்னா தெரியுங்க. சொன்னா தெரியும் இல்லைன்றா எட்டு பட்டாளியும் வராது. அப்படியா? சொல்கிறேன் கேளு.
மாதிரி வந்து நாட்டு இருக்குது. அதனால அடி தாங்க முடியலைங்க. ஆளை மாத்தி விட்டியா? மகாராஜா சாத்திரத்தில் வல்லவனாகியே ஆஹா என்னுடைய பேரோ சகாதேவன் தெரிந்தாயா? உங்கள் பெயரோ சகாதேவன். ஆமா. அப்படி சகாதேவனாய் இருந்தாலும் சகாதேவனுக்கு இருந்தாலும் உங்களுடைய நாடு எல்லை நகரவில்லை. நாடு என்ன? அப்படி என்று நல்ல விளக்குமா விங்கடிச்சு காடுச்சாங்க. நல்ல விளக்கமா சொல்லுங்க. எப்படி இப்படி விளக்கமா விங்கடிச்சு நல்ல தெள்ள தெளிவா சொல்லுங்க மகாராஜா. ஆமா நான் சகாதேவனாக இருந்தாலும் சகாதேவனாய் இருந்தாலும் சகாதேவனை ஆஹா பெற்றெடுத்தா என் தாய் புண்ணியவதி அர்த்தம். அந்த புண்ணுக்கூதி யாருக்கு? என் தாய் புண்ணியவதி ஆஹா யார்த்தறியுமா? அம்மா யாரு? நம்ம அம்மா பெற்றவள். அம்மா அம்மா யாருக்கு மகாராஜா? என் தந்தையார் யார்? உங்களுடைய தந்தையார் யாரு? பேருக்கு பேர் வைத்த தந்தையார் யார்? ஆஹா அப்படின்றது தெரியுமா? சொன்னால் தெரியும் மகாராஜா. ஆமா சொல்கிறேன் கேளு. அந்த பெற்றால் ஒரு தந்தையாரு ஆனால் மந்திரி மகாராஜா என்னை ஆஹா 10 மாதம் 300 நாள் 3000 தசவி நாடி கத்திலே சுமந்து பட்டெடுத்தாலே என் தாயார் தெரியுமா? 10 மாதம் 300 நாள் சுமத்தி ராணி ராணி என்று இல்லாமா டெம்போ டெம்போ என்று மகாராஜா இல்ல ராணி ராணி என்று தூரி 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 என்று என்னை
பாலூத்தி ஆ. சீராட்டி சீராட்டி என்னை வளர்த்தனது என் தாயார் தெரியும். யாருங்க மகாராஜா? என் தாயோ ஆ. குந்தி மந்தாரி. ஓ, குந்தி வந்தாரி. ஆஹா. எனக்கு ஆ. பேரு வைத்த எனது தந்தை ஆ. பாண்டு மகாராஜன். உங்களுடைய தந்தையார் பாண்டு பாண்டு மகாராஜன். மகாராஜன். ஆஹா. அப்படி பாண்டு மகாராஜனுக்கு ஆ. நான் குந்தி மந்தாரிக்கு ஆ. நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியும்? எத்தனை பேருக்கு பிறந்தீங்க? நாங்கள் கூடி பிறந்தவர்கள், ஆஹா. கூட்டப்பால் உண்டவர்கள், ஆஹா. சேர்ந்து பிறந்தவர்கள், ஆ. சேனைப்பால் உண்டவர்கள். ஆ. எத்தனை பேர் தெரியுமா? நீங்க அண்ணன் தம்பி எத்தனை பேருங்க? எப்படி அண்ணன் தம்பிகள். போ. அண்ணன் தம்பி எத்தனை பேருக்கு மகாராஜா? நாங்கள் அண்ணன் தம்பிகள் எத்தனை பேர் தெரியுமா? சொல்கிறேன் வா. அட நாங்கள் கூடி பிறந்தவரா, பிறந்தவரோ. நாங்கள் கொடி பிறந்தவர்களோ தாரா புகழ் படித்தா தர்மஜாயன் கண்ணனாக வேண்டும். தாரா புகழ் படைத்த தர்மராஜன் உங்களுடைய அண்ணா ஆஹா இளைய அண்ணனாகிய 12,000 கஜேந்திர வளம் கண்டா என் இளைய அண்ணனாகிய பீமசேன எனக்கு இளைய அண்ணனாக வேண்டும். யாரான ஓமன் என்னது பீமன் 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 அதாவது
அழகிலே சிறந்தவனும் ஆளால் அழகு மன்னா அர்ஜுனன் எனக்கு இளைய அண்ணனாக வேண்டும். அதாவது மூவர்களோ யாருக்கு பிறந்தவர்கள்? யாருக்கு மகாராஜா பிறந்தீங்க? குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன் மூவர்களோ குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள். அப்படி நாங்களோ என் அண்ணனாகிய நகுலனும் என் பேரோ சகாதேவா என் தங்கையாகிய சங்குபதி மூவர்கள் யாருக்கு பிறந்தவர்கள்? அதாவது என் தாயாகிய மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள் நாங்கள் மூவர்கள். மந்திராதேவிக்கு பிறந்தவர்கள். ஆமா, அப்படி நாங்கள் பிறந்திருந்தாலும் நாங்கள் பாண்டவர்கள் ஐவர் ராஜாக்கள். அப்படி ஐவர் ராஜாக்கள் இருந்தாலும் இப்ப நாங்க எந்த நாட்டில் இருக்கின்றோம்? மகாராஜா இப்பொழுது எந்த நாட்டில் வசித்து வருகிறீர்கள்? அப்படியா? என்னுடைய நகரத்தின் பேர் என்ன தெரியுமா? உங்களுடைய நகரத்தினுடைய பெயரை தெளிவாக சொல்லுங்கள். அப்படி சீரில் திருப்புடலே இன்றோடு 36 ஆண்டு காலம், அதாவது 18 நாள் பாரத போர்கள் முடித்து இன்றோடு 36 ஆண்டு காலம் எங்கள் அண்ணன் தர்மனுக்கு பட்டம் சூட்டி நாங்கள் அஷ்டாபுரத்திலே இரும் திருப்புமை வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் தம்பிமார்கள் நால்வரும் எங்கள் அண்ணனுக்கு கை கட்டி சேவை செய்து வருகிறோம். அப்படியா? ஆமா. அப்படி சேவை செய்து கொண்டிருந்தாலும் நாங்கள் தம்பிமார்களும் நாலு பேரும் 4 திங்கள் நின்று என் அண்ணனுக்கு சேவை செய்து வருகிறோம். எங்க அஷ்டாபுரத்தில்? ஆமா. அப்படி இருக்கும் தரவாயிலே இன்று நீ ஓடோடி வந்திருக்கின்றாயே, என்னடா காரணம்? நான் வேற மறந்து விட்டானே. மறந்து விட்டா மகாராஜா, இருந்தாலும் ஏதோ விஷயமாக உங்களுடைய அண்ணனாகிய அர்ஜுனன் இருக்கிறார். அவரை சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும். அப்படியே
சபைக்கு வருவது காண்க